குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி 10th சயின்ஸ் 10வது அறிவியல் பாடத்தில் எப்படி ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆக்சுவலாக நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னா, தியரி பார்ட்டில் 75 மார்க் எழுதுவீங்கள்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 20 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஓகேவா? 75 மார்க்குக்கு 20 மார்க் கம்பல்சரி ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ப்ராக்டிக்கலில் 25 மார்க் கொடுக்குறாங்கல்ல, அந்த 25 மார்க்கில் மினிமம் பாஸ் மார்க் வந்திங்கன்னா 15 மார்க். ஓகேவா? நான் தியரியில் 10 தான் எடுத்திருக்கேன், ஆனால் ப்ராக்டிக்கலில் 25 அவுட் ஆஃப் 25 எடுத்திருக்கேன். அப்போ டோட்டலாக 35 ஆச்சு இல்லை, அப்போ நான் பாஸ் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ப்ராக்டிக்கலில் 15 மார்க்கை தாண்டி நீ எவ்வளோ மார்க் வாங்கினாலும் சரி, நீ பாஸ், அவ்வளோதான். ப்ராக்டிக்கல் பாஸ், அவ்வளோதான். தியரியில் கம்பல்சரி எவ்வளோ வாங்கியிருக்கணும்? 20 மார்க்ஸ் கம்பல்சரி வாங்கியிருக்கணும். அப்போ தான் நீ சயின்ஸில் வந்து பாஸ் ஆக முடியும். ஓகேவா? ஸோ டோட்டலாக 35 மார்க் 100க்கு எடுக்கணும். ஓகேவா? இதுதான் லிமிட்டு. இந்த லிமிட்டை தாண்டி நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் பாஸ் ஆக முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மொத்தம் 23 லெசன் இருக்குது. 23 லெசனையும் படிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். பயாலஜியிலலாம் வந்து ரொம்ப டேர்ம்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலேயே நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் நீ பார்க்குறது கஷ்டம்தான். ஓகேவா? நீ என்ன பண்ண அப்படின்னா, 1 மார்க்கில் சூஸ் பார்ட்டை மட்டும் 23 லெசனுக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸுக்கு, மேக்ஸுக்கு எல்லாத்துக்குமே புக் பேக் 1 மார்க்ஸ் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? நிறைய வெப்சைட்டில் ஆன்லைன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நீ என்ன பண்ண, அதில் அந்த லிங்க் எடுத்துகிட்டு அந்த லிங்க்குள்ளே போய் நீ ஃப்ரீயாக இருக்க டைம்லலாம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எந்நேரமும் மொபைல் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அப்படி நீ யூஸ் பண்ணும்போது டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணேன். 1 மார்க்ஸ் எல்லாம் நீ அதிலேயே வந்துட்டு டச் பண்ணி எது கரெக்டோ அந்த ஆன்சரை டச் பண்ணி நீ அவனுக்கு மார்க்ஸ் அவங்க ஸ்கோர் கொடுத்துருவாங்க. எது மிஸ்டேக்காக இருக்கோ அதுக்கான கரெக்ட் ஆன்சரும் வந்துடும். சரியா? அந்த மாதிரி ஏதாவது லிங்க் கிடச்சிதுன்னா நான் வந்து உங்களுக்கு இது டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் 1 மார்க் கொஷினை மட்டும் நீ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்ட அப்படின்னா 12 1 மார்க்ஸ் கேட்பாங்க. அதில் கண்டிப்பாக ஏதாவது இன்டீரியர்ஸ் இருக்கும். ஸோ பேலன்ஸ் இருக்க 10 மார்க் நீ கண்டிப்பாக வாங்கிடலாம். ஓகேவா? சூஸ் மட்டும் நல்லா தெளிவாக படிச்சினாவே 10 மார்க்ஸ் நீ வாங்கிடலாம். ஓகேவா? அடுத்து 2 மார்க்ஸு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும், 4 மார்க்லேயும் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் நீ படிக்க வேண்டாம். 7 மார்க்கை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. ஓகேவா? 7 மார்க்கில் 3 7 மார்க் இருக்குது. ஓகேவா? 3 7 மார்க்கும் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு 7 மார்க்கு, கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 7 மார்க்கு, பயோவிலேருந்து ஒரு 7 மார்க்கு. இப்போ ஃபிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 6 லெசன்ஸ் இருக்கா, அப்படியே 2ஆக பிரி. ஃபஸ்ட்டு 3 லெசன், அடுத்த 3 லெசன். ஃபஸ்ட்டு 3 லெசன்லேருந்து ஒரு கொஷின் கேட்டுருவாங்க, ஒரு 7 மார்க். அடுத்த 3 லெசன்லேருந்து ஒரு 7 மார்க் கேட்டுருவாங்க. வாட் எவர் இட் இஸ், உன்னோட சாய்ஸ் தான். ஃபஸ்ட்டு 3 படித்தாலும் சரி, இல்லை 4 5 6 படித்தாலும் சரி, உனக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை படிக்கணும். அப்போ நான் லாங் ஆன்சர் மட்டும் படித்தா போதுமான்னு கேட்டேன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 7 மார்க்கை டேரெக்டாக ஒன்றும் கேட்குறது கிடையாது. அது ரேர் தான் இல்லையா? ஒரு 7 மார்க் கேட்டிருப்பான், ஒரு 5 மார்க் கொஷினாக கேட்டுட்டு ஒரு 2 மார்க் கொஷின் கேட்டிருப்பேன். இப்போ மாடர்ன் அட்டாமிக் தியரின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ கெமிஸ்ட்ரியில், அது கூட வாட் இஸ் அட்டாமிசிட்டி அப்படின்னு ஒரு 2 மார்க் ஆட் பண்ணிடுவான். இப்போ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் கேட்குறான்னா அது ஒரு 5 மார்க்கு, அது கூட 1 கலோரி, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி தான் கேட்குறான். அப்போ நம்ம ஃபுல்லாக 7 மார்க்கை ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், அந்த 3 லெசனை வித்தவுட் சாய்ஸ் எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் 3 மார்க் இல்லை 4 மார்க் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கொஷினையும், வெரி ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர், ஷார்ட் ஆன்சர் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ மொத்தம் ஃபிசிக்ஸில் 6 லெசன் இருந்தால் ஏதாவது 3 லெசனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்படி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களால் ஒரு 7 மார்க் அட்டன் பண்ண முடியும். ஸோ நம்ம தான் ஃபுல்லாக படிக்கிறோம்ல, அப்போ 7 மார்க் மட்டும் இல்லாமல் 2 மார்க் 4 மார்க்லேயும் ஏதோ ஒவ்வொரு கொஷினாவது நமக்கு அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி எடுத்துப்போம். கெமிஸ்ட்ரிலேயும் அதே மாதிரியா 5 லெசன்ஸ் இருக்கா? 5 லெசன்ஸில் ஃபஸ்ட்டு 3 இல்லை லாஸ்ட்டு 3 எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த 3 லெசன்ஸை வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கலாம். ஓகேவா? மேக்ஸிமம் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 5லலாம் இருக்குது பார்த்தியா, ஜூல்ஸ்லாம் வச்சு, அடுத்து எக்கோ, அல்ட்ராசானிக், அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்டிவிஷன் வச்சு அவனே கொஷின் கொடுத்துருப்பான்.
மற்ற ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், அப்பரண்ட் அண்ட் ரியல் எக்ஸ்பென்ஷன் இந்த மாதிரி ஒரே கொஷினாக சிங்கிள் கொஷினாக இல்லாமல் வாட் இஸ் கரண்ட்டு, அடுத்து யூனிட் ஆஃப் கரண்ட்டு, அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சப்டிவிஷன் வச்ச மாதிரி கொஷின்ஸை கேட்குறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த கொஷின்ஸ் மட்டும் ஸ்கிப் ஆகாத மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கெமிஸ்ட்ரிலேயும் அதே மாதிரி அந்த ஃபஸ்ட் லெசன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதாவது 7th லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் 2 5 மார்க் தான் இருக்குது. அந்த 5 மார்க்கை எப்படியாவது கேட்டுடலாம். 7 மார்க்கில் கேட்கலனாலும் 4 மார்க்லையாவது கேட்டுடலாம். ஸோ அந்த கொஷின்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ எந்த 3 லெசன்ஸ் உனக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த 3 லெசன்ஸை கம்பல்சரி நீ ஃபுல்லாக படிக்கணும். அதில் இருக்க ஹார்ட் கொஷின் ஆகட்டும், இல்லை சம்மு மாதிரியே கொஷின் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் அந்த 3 லெசனை நீ நல்லா தரவாக படிச்சிருங்க. ஓகேவா? அடுத்து பயாலஜிலையும் அதே மாதிரி தான். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 12லேருந்து 23 வரைக்கும் இருக்குது இல்லையா? 12 லெசன்ஸ் இருக்குது இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு 5 லெசன்ஸ் ஆகுது நீ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாங் ஆன்சர் படிக்கலைனாலும் ஷார்ட் ஆன்சர் ஃபுல்லாக படிச்சிங்கனாவே ஏதாவது ஒரு பார்ட் அட்டன் பண்ணிடலாம். ஆனால் நம்ம படிக்கிறதே பாதி தானே. அதனால் அந்த பாதி லெசனில் அதாவது ஒரு 5 லெசன்ஸ் வந்து நீங்கள் எதுவுமே ஸ்கிப் பண்ண வேண்டாம், ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 5 படிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் 4 லெசனையாவது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இப்படி படிச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களால் 3 7 மார்க்கும் அட்டன் பண்ண முடியும். 3 7 மார்க்கையும் அட்டன் பண்ணி நம்ம 21 மார்க் வாங்கலைனாலும் ஒரு 15 மார்க் மினிமம் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ஏன் நீ பாஸ், இதில் 10 மார்க்கு, இதில் 15, 25 மார்க் ஆச்சு, நீ பாஸு. அது போக நம்ம தான் ஃபிசிக்ஸில் 3 லெசன், கெமிஸ்ட்ரியில் 3 லெசன், பயோவில் 4 லெசன், மொத்தம் 10 லெசனுக்கான 2 மார்க் 4 மார்க்கு எல்லாமே சேர்த்து தான் படிச்சிருக்கோம். அந்த லெசனை ஃபுல்லாக தான் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ அதுலேருந்து ஏதாவது 2 2 மார்க்கோ 2 4 மார்க்கோ நம்மளால் கம்பல்சரி அட்டன் பண்ண முடியும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா தியரியிலே நீங்கள் என்ன பண்ணிடலாம், 35 மார்க் எடுத்துடலாம். ஸோ தியரியில் 35, ப்ராக்டிக்கலில் 25, டோட்டலாக ஈஸியாக நீ வந்து 60% எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டோட்டலாக சொல்ல போகிறது 10 லெசன்ஸ் மட்டும்தான். அந்த 10 லெசனை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே படிச்சிட்டிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் பாஸ் ஆகிடலாம். 1 2 கொஷின் மறந்துட்டாலுமே கூட நீ 50% கம்பல்சரி வாங்கிடலாம். ஓகேவா? நான் இதில் மார்க்கே வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ 21 வாங்க வேண்டிய இடத்துல நீ 15 தான் வாங்குறேன். இப்போ 2 2 மார்க் 2 4 மார்க் தெரிஞ்சாலும் 12 மார்க்கு, அதுலேயும் நான் 10 தான் போட்டிருக்கேன். ஸோ ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட நம்ம என்ன பண்ணிடலாம், 60% மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ சயின்ஸில் பாஸ் ஆகிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நமக்கு வந்து ப்ராக்டிக்கலுங்கிற பேரில் ஒரு 15 மார்க் வந்துடுது, பேலன்ஸ் 20 மார்க் தான். ஸோ கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். தேங்க்யூ.